அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரனுக்கு எதிரான வழக்கில் சென்னை மகளிர் நீதிமன்றம் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்குகிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். முழு விவரங்கள். நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய வழக்கு சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் இந்த நபர் மீது குண்டர் சட்டமும் பதிவு செய்யப்பட்டது. அதற்கு பிறகு இவர் தொடர்ந்து ஈடுபட்டு வந்த திருட்டு வழக்கு உட்பட பல்வேறு வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்குகளிலும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுல முக்கிய வழக்கான மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு. இந்த வழக்குல ஒரு 5 மாதத்திற்குள் மிக விரைவாக விசாரணை நடத்தி மகிழா நீதிமன்றத்துல இந்த வழக்கு ஒரு இறுதி கட்டத்தை எட்டி இருக்கிறது. அதாவது இந்த வழக்குல இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. ஞானசேகரனுக்கு இன்று தீர்ப்பு வழங்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் புழல் சிறையில் இருந்து ஞானசேகரனை போலீசார் பலத்த பாதுகாப்புடன் கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்துல சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய மகிழா நீதிமன்றத்துல ஆஜர்படுத்த இருக்கிறார்கள். நீதிபதி ராஜலட்சுமி இந்த வழக்குல தீர்ப்பை வழங்க இருக்கிறார். கடந்த ஒரு 5 மாதத்திற்குள் வேகமாக இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு அதாவது இதில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு இந்த வழக்கை விசாரித்தார்கள். 100 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. 20க்கும் மேற்பட்ட சாட்சியங்கள் சேர்க்கப்பட்ட தினந்தோறும் சாட்சியங்களிடம், அதாவது ஏப்ரல் மாதத்தினுடைய பிற்பகுதியில் தான் ஏப்ரல் மாதத்தினுடைய ஒரு 20 தேதிக்கு பிறகுதான் இதனுடைய வழக்கினுடைய சாட்சியங்கள் விசாரணை நடந்தது. தினந்தோறும் சாட்சியங்கள் 2 அல்லது 3 பேர் கொண்டு அந்த சாட்சியங்களை வரவழைத்து இந்த விவரங்கள் முழுவதுமாக பதிவு செய்யப்பட்டு வழக்கு தீவிரமாக ஒரு இறுதி கட்டத்தை எட்டி இருக்கிறது. வழக்கில் போதுமான ஆதாரங்கள் சேர்க்கப்பட்டு முழுமை பெற்றிருப்பதாக சிறப்பு புலனாய்வு குழுவும் தெரிவித்திருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தவரை டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்துல அங்கு விடுதியில் தங்கியிருந்த மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை அளிக்கப்பட்டதாக இந்த புகார் என்பதை பாதிக்கப்பட்ட மாணவி புகார் கொடுத்தார். அந்த புகாரின் அடிப்படையில 24ஆம் தேதி பிரியாணி கடையை நடத்தி வந்த கூட்டுப்புறம் பகுதியைச் சேர்ந்த ஞானசேகரன் என்ற இந்த நபரை கைது செய்தார்கள். பிறகு இந்த வழக்குல முதல் தகவல் அறிக்கையில பல்வேறு சந்தேகங்கள் முன்வைக்கப்பட்டதன் விளைவாக இந்த வழக்கு சிறப்பு புலனாய்வு குழுவிற்கு மாற்றப்பட்டது. டிசம்பர் 28ஆம் தேதி சிறப்பு புலனாய்வு குழுவிற்கு மாற்றப்பட்டது. அதற்கு பிறகு இந்த வழக்கில் தொடர்ந்து ஞானசேகரன் மீது ஜனவரி மாதம் குண்டர் சட்டம் பாய்ந்தது. பிறகு பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி 100 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தார்கள். சென்னை மகிழா நீதிமன்றத்தில் இந்த வழக்கை விசாரணை நடத்தி வந்த நிலையில தற்பொழுது இறுதி கட்டத்தை எட்டி இருக்கிறது. இன்றைய தீர்ப்பு வழங்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்துல ஞானசேகரனை ஆஜர்படுத்த இருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.